வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்ற 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவனார். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம் என்றால், இந்த சேமிப்பு, ஒரு மனிதனுக்கு சேமிப்பு தேவையா என்ற ஒரு விடயம். ஒரு வாழ்க்கைன்ற ஒரு பக்கத்தை எடுத்தோம் என்றால், எங்களுக்கு ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதாவது எழுவதும் எழுகையும் விழுகையும் இந்த வாழ்க்கையில எங்களுக்கு வருவதும் உண்மை. அதாவது எப்படி நாங்கள் முயற்சி உடையவராக இருக்க வேணும் என்று ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்வோம். சில நேரம் அதுல வீழ்ச்சியும் எங்களுக்கு ஏற்படுறது வழக்கம். இது வாழ்க்கை என்பது அப்படித்தானே. எப்படி இரவு பகல் இருக்குது, இன்ப துன்பம் எப்படி இருக்கு, அதுபோல எங்களோட மனித வாழ்க்கையில எங்க எங்களுக்கு கஷ்டமும் வரும், மகிழ்ச்சியும் வரும், சந்தோஷமும் வரும். எல்லாமே இருக்கிற ஒரு நிகழ்வு எங்களுக்கு இருக்கும். இந்த வகையில் பார்த்தோம் என்றால், நாங்கள் ஒரு சிக்கனமாக வாழ வேண்டிய தேவை ஏன் இருக்குது என்று கேட்டா, இப்ப ஒரு எறும்பை பாருங்கள், அது ஓடி ஓடி போய் அந்த உணவு பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு சேகரிச்சு கொள்ளும் தன்னுடைய வீட்டில. ஆனால் அவ்வளவத்தையும் அது பயன்படுத்துதான்னு கேட்டா இல்ல. அது கஷ்டம் வர்ற காலத்துல அல்லது மழை காலத்திலே எல்லாம் பயன்படுத்தக்கூடியதாக ஒவ்வொரு பிரிவாகவே சேமித்து வைத்திருக்கும். தேனீய பாருங்கள், அது கூட கூடுகளிலே தேனை சேமித்து வைக்கிறது. ஏன் சேமித்து வைக்கிறது? தான் குடிக்காமல் அந்த தேனையும் சேமித்து வைத்திருக்கிறதான்னு கேட்டால், தன் குடும்பத்துக்கு தேவையான அந்த சேமிப்பை அந்த தேனி ஒவ்வொரு அறைகளுக்கூடாக வைத்திருக்கிறது. அப்படித்தான் மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், நாங்கள் உழைக்கிறது மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் எங்களால உழைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கு ஓய்வாக, அதாவது வயது வந்தவுடன் ஓய்வான நிலை எங்களுக்கு வருவது உண்மை. அந்த நேரத்துல சில பேருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், சில பேருக்கு ஓய்வூதியமே கிடைக்காத வேலையில இருப்பார்கள். அப்ப நாங்கள் அன்றாடம் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை நாங்கள் ஏதோ ஒரு வழியில சேமித்து வைத்திருந்தால், அதை சிக்கனமாக வைத்திருந்தால் மட்டும் எங்களுக்கு ஆபத்து காலங்கள்ல, அவசர காலங்களில எங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வேலைகளை விட்டு விட்டு நாங்கள் இருக்க வேண்டிய காலத்துல கூட எங்களுக்கு பயனாக இருக்கும். ஆதலால் அந்த சிக்கனம் என்பது தேவை. ஆனா இன்னொரு கேள்வி என்னென்றால், அந்த சிக்கனத்தை நீங்கள் கடைப்பிடிப்பதென்றால் அனுபவிக்காம கடைப்பிடிப்பதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லவே இல்லை. இந்த வாழ்க்கை நேற்றையது கடந்து விட்டது, இன்றையதுதான் நிகழ்காலம். இதுதான் எங்களோட வாழ்க்கை. எதிர்காலம் இனித்தான் வரும். அப்ப இந்த நிகழ்காலத்தை நாங்கள் வளமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் எங்களோட வாழ்க்கை. நாங்க பார்க்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், செய்கிறோம், அத்தனையும் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேணும். யோசிச்சு பாருங்கள், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? வளமாகவும் வாழ வேண்டும், அளவாகவும் வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது அனுபவிக்க வேணும். ஒரு இடத்தை பார்க்கணும், அல்லது ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும், அல்லது நல்ல உணவுகளை சாப்பிட வேணும், அல்லது நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இவை எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டுதான் ஒரு சிறு பகுதியை நாங்கள் சேமிப்பாக வைத்துக் கொள்ளலாம். எங்களுக்கு அவசரமாக பயன்படும் காலங்களில், அவசரத்துக்கு பயன்படும் காலங்களில் நாங்கள் அவற்றை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதை விட நீங்கள் அனுபவிக்காமல் அப்படியே சேமித்து வைத்தால் யார் அந்த பணத்தை அனுபவிக்க? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கெடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டிங் ஆவிதான் போனவின் யாரோ அனுபவிப்பர் அந்த பணம். யாரோ அனுபவிக்க போகிறார்கள். அப்படி இல்லை. நீங்க இங்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் படித்து தொழில் வாய்ப்பை மேற்கொண்டு நல்ல தொழில்களை எடுத்து நல்ல சிறப்பாகவே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு சேமிப்பது தேவை வராது. ஆனால் அவர்கள் திட்டமிட்டு சேமித்தும் கொள்ளுகிறார்கள். ஆனா நீங்க ஏன் சேமிக்க வேணும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆதலால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நன்றாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேணும், நன்றாக சாப்பிட வேணும், அளவோடு வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக அமையும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுற அந்த எடுகோள்களிலும் எடுத்துக்கொள்ளுற அந்த திட்டங்களிலும் தான் எல்லாமே தங்கி இருக்கிறது. அவை எதிர்காலம் என்று ஒன்றும் இருக்கிறது. அதற்காக நிகழ்காலத்தை விட்டு விட்டு எதிர்காலத்தை மட்டும் பார்ப்பதல்ல, எதிர்காலத்தையும் பார்க்க வேண்டும், நிகழ்காலத்திலும் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த எந்த இடத்துல சிக்கனம் தேவையோ அந்த இடத்துல சிக்கனத்தை சிறப்பிடித்து ஆனா மகிழ்ச்சியோட வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.